ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பிரிவான வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காட்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. சிக்கன போக்க கடைபிடிக்கிறதுலையும் தேவையான இடத்துல தாராள குணம் காட்டுறதுலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தைரியமா எதிர்கொண்டு அதை எளிதில் கடக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு 3க்கும் 4க்கும் அதிபதியான இந்த சனி 5ஆம் இடத்திற்கு குருவோட வீட்டுல சமபலத்தோட போய் அமருது. இந்த சனி அங்க போய் உட்கார்றதுனால உங்களுடைய பண வரவு அதிகரிக்கும், தொழில் சுமை குறையும் அல்லது வேலை பளு குறையும். உத்தியோகஸ்தர்கள் கொஞ்சம் எளிதா வேலை பார்க்க முடியும். ஏன்னா கடந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த அர்த்தாஷ்டம சனி இப்போ 5ஆம் இடத்திற்கு போகிறதுனால தொழில் ஸ்தானத்து மேல உள்ள பார்வை விலகிறதுனால உத்தியோகஸ்தர்கள் நன்மைகளை அனுபவிப்பாங்க, வேலை பளு குறையும், சக ஊழியர்களோட இணக்கம் ஏற்படும், உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்களும் உங்களை புரிஞ்சுக்க முன் வருவாங்க, மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. அதே சமயம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க நன்மைகளை அனுபவிப்பாங்க, பண வரவுகள் அவங்களுக்கு லாபங்கள் உண்டாகும். சனி 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய பூர்வீக கோவிலுக்கு போகிற சந்தர்ப்பங்கள் உருவாகும். புத்தகர்கள் உடைய வளர்ச்சியில பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஆனா அதே சமயம் உங்களுடைய பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகளும் உண்டு. அந்த கருத்து வேறுபாடுகள் குறிப்பிட்ட அளவுல உங்களை பாதிக்கவும் செய்யும். சனியுடைய பார்வை பலனா நீங்க பார்க்கும்போது சனியுடைய 3ஆம் பார்வையா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால நீங்க விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமாகும். மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட மனக்கசப்போ அல்லது இளைய சகோதர சகோதரிகளால பொருள் இழப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால குடும்பத்துல சில குழப்பங்கள் உண்டாகலாம். ஏன்னா அது 10ஆம் பார்வையா உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல கலகம் உண்டு. ஆனால் உங்களுடைய வாக்கை நீங்க கட்டுப்படுத்தி வச்சீங்கன்னா, தேவையற்ற பேச்சுகளை கட்டுப்படுத்தீங்கன்னா குடும்பத்தை அமைதிக்கு நீங்க எடுத்துட்டு வர முடியும். தேவையற்ற வாக்கை யாருக்கும் கொடுக்க கூடாது. அனாவசியமான ப்ராமிசஸ் பண்றது உங்களுக்கு தொல்லைகளை உண்டு பண்ணிடும். அதனால அதுலயும் கவனமா இருக்கும். உங்களுடைய 11ஆம் இடத்தை சனி 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால பணவரவு, திடீர் பணவரவு உண்டு. ஆனா தாயார் வழி சொந்தங்களால உபத்திரவங்களும் உண்டு. திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த 2.5 வருஷ காலகட்டம் அவங்களுக்கு போராட்டம் தான். போராடி தான் திருமணத்தை நீங்க முடிக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகமா தேவைப்படும். குருவோட வழிபாட்டை மேற்கொண்டா கவனக்குறைவு நீங்கும். பொழுதுபோக்குல அதிக கவனத்தை நீங்க காட்டுறத குறைச்சாலே உங்களுடைய படிப்பு மிளறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்துல திடீர் பணவரவுகள் உண்டு, முன்னேற்றங்களும் ஏற்படும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இரும்பு, நிர்வாகம், மேன் பவர் சப்ளை ஏஜென்சி, அதன் பிறகு எரிபொருள் சம்பந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, மருத்துவம் சம்பந்தப்பட்டது, இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டு. உணவு தொழில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, விவசாயம் சம்பந்தப்பட்டவங்களுக்கும், மளிகை பொருட்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஆதாயத்தை இது கொடுக்கக்கூடியதா இருக்கும். சனி பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது பிள்ளைகளுடைய முன்னேற்றங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு பணியிடங்கள்ல பெருமை கிடைக்கும். சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய எண்ணங்களும் வீடு பழுது பார்க்கக்கூடிய எண்ணங்களும் ஏற்படும். இந்த நேரத்துல உங்க பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும், திடீர் பொருள் வரவும் உண்டாகலாம். சனியோடைய வக்கர காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதா அமையும். அந்த வக்கர காலகட்டங்கள்ல விருச்சிக ராசிக்காரங்க எடுக்கிற திருமண முயற்சிகள் வெற்றி அடையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இது நல்ல காலகட்டமாகவும் இருக்கும். இந்த 5ஆம் இடத்து சனியோடைய தொல்லைகளை நீங்க குறைச்சிக்கவும் நன்மைகளை நீங்க அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய குலதெய்வ கோவில்ல நீங்க பூஜை பண்றதும் சிறப்பு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வணங்குறது, நாமக்கல் ஆஞ்சநேயரை வணங்குறது உங்களுக்கு மிகுந்த சிறப்பை